செய்திகள். தமிழக முதல்வர் பொய் சொல்கிறார், அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வர் மு.க.ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இபிஎஸ் விமர்சனம். ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெறும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கான ஏப்ரல் 19 முதல் 22 வரை கட்டணச்சீட்டு முன்பதிவு செய்யலாம் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விரிவான செய்திகள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக முதல்வர் பொய் சொல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளவில்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். 543 எம்பிக்களின் எண்ணிக்கையை 50% உயர்த்தினோம் என்றால் 816 எம்பிக்களின் எண்ணிக்கை உயரும். இது யாருக்கும் எதிரானது இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை 39 இருந்து 59 போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறைவேற்றும் விதமாக நாடாளுமன்றத்தை கூட்ட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அரசியல் ஆட்சி அமைப்பில் பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனிடையே தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டுவது எதற்காக என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுடன் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தேர்தல் நடக்கும் நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்தப்படுவது எதற்கு என்று ஸ்டாலின் கேட்கிறார். 5 மாநிலத்தில் மட்டுமே தேர்தல் நடத்தப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் தேர்தல் இல்லை. தேர்தல் தோல்வி பயத்தில் இத்தகைய கருத்தை முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றார். மேலும் பெண்களின் நீண்ட கால கோரிக்கையான 33% இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேறியுள்ளது. பெண்கள் மிகவும் எதிர்பார்த்த கோரிக்கை இது. பெண்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவும் குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் புகழ்பெற்ற சித்திரை பெருவிழா வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்படி பெருவிழாவில் முக்கிய உற்சவமான திருக்கல்யாண உற்சவம் ஏப்ரல் 28ஆம் தேதி திருக்கோவிலின் வடக்காடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவத்தினை தரிசிக்க விரும்பும் பக்தர்களின் வசதிக்காக இந்து சமய அறநிலைத்துறை இணையதளம் மற்றும் திருக்கோவிலின் இணையதளத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இரவு 9 மணி முடியும் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 200 கட்டணச்சீட்டு முன்பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செவ்வாய்க்கிழமை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஏப்ரல் 16ஆம் தேதி தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட உள்ளது. அதற்கு முன்னர் நெசவாளர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள், விவசாயிகள், காவல்துறையினர் தொடர்பான நமது திட்டங்கள் உங்களிடம் படிக்கிறேன் என வாக்குறுதிகளை படித்தார் விஜய் அவர்கள். நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-கமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள், ஷோரூம் அமைக்கப்படும். தாவேக அரசில் அனைத்து நெசவாளர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். மேலும் நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் துறைதான் MSME. இந்தியாவில் அதிக சிறு குறு நிறுவனங்கள் இருக்கும் மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. ஆனால் இந்தியாவிலேயே அதிகமான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதில் தமிழகம் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்கியதுதான் திமுக ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அடுத்த 5 ஆண்டுக்கு 100% மின்சார வரி விலக்கை பெறும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்படும். நெல்லுக்கு 1 குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும் வழங்கப்படும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்தார்.